ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கல்னரி குவிஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இன்னைக்கு ப்ரான் பெப்பர் பண்ண போகிறேன். பெப்பர் ப்ரானுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை ஒரு 2 ஸ்பூனுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இனி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். 1/2 கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி குடல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இறாலையே நமக்கு 3 வெரைட்டி இருக்குது. சின்ன எறா, மீடியம் எறா, பெரிய எறா. பெரிய எறாலாம் மேக்ஸிமம் 65 பண்ணால் நல்லாயிருக்கும். மீடியம் எறா கிரேவி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன எறா பெப்பர் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல எண்ணெயை இது பண்ணிக்கிறேன். சோம்பு, இப்போ வெங்காயத்து கூட நான் உப்பு ஆட் பண்ணுறேன். எப்பயுமே முதல்லையே உப்பு நம்ம போட்டோம்னா வெங்காயம் நல்லா வதங்கும். அது கூட தக்காளி எல்லாமே சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக வெங்காயம் வதங்கும் போதே உப்பையும் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க, மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கணும். இஞ்சி பூண்டு அடியில் ஒட்டாத அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா கலந்து ஒரு இதுவாக இருக்குது. இது கூட இப்போ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ப்ரானை இது கூட சேர்க்குறேன். ப்ரான் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி போடணும். ஏன்னா அதில் நிறைய தண்ணி கீழே இறங்கும். அதனால ப்ரானை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. வச்சுருந்தோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் 2 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருந்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி இது பண்ணணும். மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்கு மேலே ப்ரான் அடுப்பில் இருந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக பெரட்டி விடுறேன். சிறு தீயில தான் இருக்குது, அதிகமாக வைக்கக்கூடாது. திரும்பவும் மூடிடுறேன். இப்போ ப்ரான் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பெப்பரை ஆட் பண்ணுறேன். காரம் இன்னும் வேணுன்றவங்க இதுக்கேற்ற மாதிரி இன்னும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி அதிகம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னுமே நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதனோட வாசனையே ரொம்ப அருமையாக இருக்கும்.
இதை வந்து நம்ம சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனவன நம்ம எடுத்துடலாம்.